ஊருக்கு வந்ததுக்கு 3வது ரீசன் என்னன்னு பார்க்கலாமா? ஜென்ரலாக சம்மரில் வந்துட்டு ஊட்டியில் வந்து ஃப்ளவர் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ளவர் ஷோ மட்டும் இல்லை, வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஸ்பைசஸ் இந்த மாதிரி நிறைய இது வச்சு வந்து அவங்க ஷோ வந்து பண்ணுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிருகங்கள் உருவத்தில் வந்து ஸ்பைசஸ் அப்புறம் வெஜிடபிள் இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அது ஒரு நாள் ஒரு ஷோஸ் வந்து இருக்கும். இந்த டைம் வந்து கூடலூரில் வந்து ஸ்பைசஸ்க்கான ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். என்னோட அண்ணா வீடு கூடலூரில் இருக்குது. ஸோ நான் எங்கள் அக்காலாம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாருமா போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வீட்டுக்கே போயிட்டோம். வெளியிலலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு எங்கள் அக்கா லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. சிக்கன் கிரேவி, முட்டை, ரசம், சாப்பாடு இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா பொண்ணுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருக்கூடையும் மகிழன் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஹைட், அதாவது மலை மேலே இருக்காங்க. கீழே வந்து நிறைய பிளேஸ் இருந்தது. அங்கே அந்த பன்னி, காட்டெருமை இதெல்லாம் வரதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் அந்த கூடலூர் ஃபீஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போன அன்னைக்கு இந்த ஸ்பைசஸ் ஷோ வந்து கண்டக்ட் பண்ணல. மொத்தமாகவே அந்த 3 டேஸுமே வந்து அவங்க அந்த ஷோ வந்து கண்டக்ட் பண்ணல. ஆனால் கூகுள்லேயும் சரி மற்ற இடத்துலையும் சரி இந்த அன்னைக்கு இந்த ரேல இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. எங்களை மாதிரி லோக்கலில் இருக்கவங்க போய் பார்த்தா பரவாயில்ல. ரொம்ப வெளியிலேருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ஏமாந்துருவாங்க. கரெக்டான டேட் சொன்னால் அதை வந்து கண்டக்ட் பண்ணணும். சரி, இந்த மழை டைம்னால அவங்க வந்து பண்ணலை. நாங்கள் இதுக்கு முன்னாடி அது எப்படிலாம் இருந்துச்சுன்ற பிக்சர்ஸ்லாம் நான் அட்டாச் பண்ணேன். போன வருஷம் எப்படிலாம் இருந்தது அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மான் மாதிரி, யானை மாதிரிலாம் உருவம் செஞ்சு அதில் வந்து ஸ்பைசஸ் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். சரி, அதுதான் நடக்கலையே, பரவாயில்ல இந்த கேம்ஸ் எல்லாம் போய் கொஞ்சம் குழந்தைங்கள விளையாட வைக்கலான்னு பார்த்தா ஒவ்வொரு கேமுமே ரூ. 80 100 இந்த மாதிரி தான் இருந்துது. வெறும் 10 நிமிஷம் தான் இந்த விளையாட வைப்பாங்க. ஆனாலும் கூட்டிகிட்டு போயிட்டோமேன்னு விளையாண்டுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். பாய்.